ஒரு மாசம் 30,000 ரூபாய் ஃபேஸ்புக்ல எப்படி ஈஸியா சம்பாதிக்கிறது? திஸ் இஸ் டே 7. இன்னைக்கு நீங்க கத்துக்கிற போற ஸ்கில், யாரு என்ன சொன்னாலும் அதை காதுலயே வாங்கிக்க கூடாது. எஸ், உங்களுக்கு சோசியல் மீடியாவை பத்தி எல்லா டெக்னிக்ஸும் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க வீடியோ கிரியேட் பண்ண போகும்போது, நம்ம வீடியோ போட்டா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, யாராவது கமெண்ட் செக்ஷன்ல நெகட்டிவ் கமெண்ட் போட்டா, இந்த மாதிரி திங்கிங் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களால கண்டினியூவா வீடியோஸ் மேக் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம், நீங்க வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உங்களை பார்த்து 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீங்க அதை பண்ணாம இருந்தீங்கன்னா என்னைக்குமே உங்க லைஃப்ல குரோ ஆக முடியாது. அதுக்காக அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனே கேட்க வேணாம்னு சொல்லல. நீங்க செய்ய போற வேலையை ஆல்ரெடி ஒருத்தர் பல வருஷம் செஞ்சுட்டு அதுல அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்கன்னா அதுல இருக்கிற நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. எனிஹவ், உங்க மனசுக்கு ஒரு விஷயம் சரின்னு படுதுன்னா அதை நீங்க துணிஞ்சு செய்யணும். அப்படி செஞ்சவங்க தான் இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய லெவல்ல இருக்காங்க. நீங்க என்ன வேணா செய்யுங்க. இந்த உலகத்துல யாருக்கும் தொந்தரவு இல்லாம, யாரையும் ஏமாத்தாம நீங்க என்ன வேணா முயற்சி பண்ணுங்க. அதுல தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அதுல நிறைய பாடங்கள் கத்திருப்பீங்க. அடுத்து இன்னொரு வேலையை முயற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். ஸோ சோசியல் மீடியால நீங்க க்ரோ ஆகணும்னா வீடியோஸ் நிறைய மேக் பண்ணணும். அப்படி மேக் பண்ணும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களுக்கு க்ளோஸா இருக்கிறவங்களே அதை பார்த்து கேலி கிண்டல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கண்டுக்கிறாம நீங்க முன்னோக்கி போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக பல லட்சம் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நண்பா. See ya.